முடிச்சிட்டானோ ப்ரோ, முடிச்சிட்டானோ, நல்ல வேலை முடிச்சிட்டானு. ஒரு நாள் மட்டும் எக்ஸ்ட்ரா அந்த டாஸ்க் வந்துருந்து நம்மளை முடிச்சிருப்போன தலைவலி வந்து எம்மாடி அம்மா. டாஸ்க்கை பண்ண சொன்னா அந்த டாஸ்க்கை கொலை பண்றானோ ப்ரோ. பட் இந்த இடத்துல ஒன்று சொல்லி ஆகணும் ப்ரோ, இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் வாரம் எப்படா டாஸ்க் கொடுப்பான்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருப்போம். பட் இந்த சீசன் மட்டும்தான் கொடுத்த டாஸ்க் எப்படா முடிப்பீங்க, டேய் தயவுசே முடிச்சு தொலைகிறாங்களா பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி வெறுப்பாய் பார்த்துட்டு இருக்கோம். அந்த லெவலுக்கு கொடுத்த டாஸ்க்கை போட்டு கொலை பண்ணி தோண்டி முக்கிட்டு இருக்காங்க, கொடுமை பண்றானோ போங்க. பட் இந்த டாஸ்க்கை ஃபைனலா முடிச்சு வச்சிட்டானோ. பட் இந்த டாஸ்க் முடியும் போது சில பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அது என்ன, டாஸ்க் முடிஞ்சப்போ ஆண்கள் அணி சில பல சம்பவங்களை பண்ணாங்க, அது என்னன்னு சொல்லி மொத்தமா பாத்துடலாமா? இன்னைக்கான எபிசோடு அதுதான் மக்களே, வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கான எபிசோடு. ஸோ இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் காலில் இருந்து இந்த பல்லாக்குன்னு அந்த பல்லாக்கு ஃபைட்டு மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா ராணி வந்து சரியான மொக்க, ராணி எதையும் கையில் வச்சுக்க மாட்டேங்காங்க. ராணிக்கு சோறு மட்டும் இருந்தால் போதும், ராணி ஆகுனா சோத்து சட்டி மட்டும் தேடி போய்கிட்டே இருக்கு. கையில இருந்த அந்த உழவுகளா இல்லை பேர் என்ன, செங்கோலை தொலைச்சாச்சு, வாழை தொலைச்சாச்சு, அப்புறம் வீட்டுக்கு வந்து நகை நட்டை தொலைச்சாச்சு, எல்லா இலவையும் தொலைச்சிட்டு அந்த ராணி மட்டும் சும்மா உட்கார்ந்துருக்கு மக்கு ராணி. என்னாச்சுன்னா இடையில வந்து அந்த பல்லாக்க வேற ஆண்கள் கொடுக்க மாட்டேன்ட்டானோ. பல்லாக்க அவன் தர முடியாது, பல்லாக்கும் தர முடியாது, லொல்லாக்கும் தர முடியாது, நீ எங்க எதை தாண்டி வரல பனிஷ்மெண்ட் பண்ணுவா அப்படின்ற மாதிரி, பனிஷ்மெண்ட் பண்ணுவா அப்படின்ற மாதிரி வச்சு காலில் இருந்து செஞ்சுட்டானோ. அந்த பல்லாக்கு மேட்ரே வச்சு வீட்டுக்குள்ள வந்து ஒரு மாதிரி எல்லாரையும் கதற விட்டுட்டு கடைசி கட்டமா ஒரு 2 டாஸ்க் வச்சாங்க. அந்த டாஸ்க் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு டாஸ்க் வந்து வெயிட் டாஸ்க், அதை வெயிட்டை கெஸ் பண்ற மாதிரி ஒரு டாஸ்க், இன்னொன்று வந்து டைமை கெஸ் பண்ற மாதிரி, ரெண்டுமே கெஸ் பண்ற மாதிரி தான் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெயிட் டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் வந்து ஆண்கள் வின் பண்ணிட்டாங்க. அதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. வெயிட் டாஸ்க் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சில பல பொருட்கள் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் அணி பெண்கள் அணி 2 அணில இருந்துமே 4 பேர் போற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்க இருந்து பிக் பாஸ் வந்து ஏதாவது ஒரு பொருளை சொல்றாரு, அந்த பொருளுக்கான எடையை சொல்லிடுறாரு. அந்த பொருள் எடை இது கரெக்டா இருக்கும்பா, இவ்வளவு இருந்தா அந்த பொருளுக்கான எடை இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க அந்த இதை கெஸ் பண்ணி அந்த வெயிட் மிஷின்ல கொண்டு வைக்கணும், அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஆண்கள் அணி தான் வின் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் டைமிங் டாஸ்க், டைமை கெஸ் பண்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் பெண்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ராடுத்தனம் பண்ணாங்க. நீங்க கவனிச்சு நினைக்கிறேன், பெண்கள் பொறுத்தவரைக்கும் பயங்கரமான ஃப்ராடுத்தனம் பண்ணாங்க. முக்கியமா அந்த ஓவன் இருக்குல்ல, அங்குள்ள ஓவனை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு இங்க இருந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பார்த்துக்கோ. அதை வச்சு டைம் கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் பிக் பாஸ் அதை ஆஃப் பண்ணி விட்டாங்க. பட் பரவாயில்ல, ஓரளவுக்கு கடைசியில் டைமை கெஸ் பண்ணி அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ பெண்களை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட், ஆண்களை பொறுத்தவரைக்கும் 3 பாயிண்ட் எடுத்து 3 படிக்கட்டுக்கு போயிட்டாங்க. பிக் பாஸ் இன்னும் 2 படிக்கட்டு இருக்கு. ஆக்சுவலா நல்லா கவனிச்சாலே தெரியும், இன்னும் 2 படிக்கட்டு இருக்கு. பிக் பாஸ் நடச்சா இன்னும் 2 படிக்கட்டு விட்டு 6வது படிக்கட்டு போன பிறகு தான் அரியணையில் ஏற முடியும்னு வச்சிருக்கலாம். ஆனா இவனை டாஸ்க் பண்றதை பார்த்துட்டு அவரே கடுப்பாயிட்டு இதுக்கப்புறம் விட்டா இவனை வீட்டை ஆட்டை போட்டுருவாங்க. ஏன்னா டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது இந்த மக்கள் அன்னைக்கு வேற வழி தெரியாம என்ன பண்ணன்னு தெரியாம அவ இருந்த சொத்தெல்லாம் இழந்துட்டு அவன் வீட்டுக்குள்ள ஆட்டையை போடுறோம்னு சொல்லி அவன் சேரு கீருன்னு எல்லாத்தையும் ஆட்டையை போட ஆரம்பிச்சா. பிக் பாஸ் பார்த்தாரு, இதுக்கப்புறம் கேமராலாம் கலத்தி ரூம்ல வச்சுப்பா, இது சரிப்பட்டு வரேன்னு சொல்லிட்டு டாஸ்க்கை நான் 4வது படிக்கட்டுலயே முடிக்கிறப்பான்னு சொல்லி படிக்கட்டை முடிச்சிட்டார். இதுல பெரிய சிரிப்பு என்னன்னா, இந்த டாஸ்க் ஒருத்தர் வின் பண்ணும்போது அந்த படிக்கட்டுல வந்து அந்த கிரவுண்ட் வைப்பாங்கல்ல, அந்த கிரவுண்ட்ல பெண்களுக்கான கிரவுண்ட் ஆட்டையை போட்டு போயிட்டானு முத்துக்குமரன் ஆட்டையை போட்டு போய் ஒழிச்சு வச்சுட்டான். அதை வேற தேடுறதுக்கு ஒரு மணி நேரமா பாடுபட்டேன். ஆனா பெண்கள் அணி பாவம் ப்ரோ, ஆண்கள் வச்சு செஞ்சுட்டான், எல்லா பொருளையும் ஆட்டையை போட்டுறான். ராணி லைட்டா கண்ணை செஞ்சா அந்த செங்கோலை தீட்டு போயிடறான், ராணி லைட்டா லிப்ஸ்டிக் போடுறதுக்கு திரும்பினா வாழை தீட்டு போயிடறான், கொஞ்சம் ராணி தூங்கினா ராணி தீட்டு போயிடுவான போல. அந்த அளவுக்கு பெண்களை வச்சு செஞ்சுட்டான். பெண்கள் அணி கதற தான் இருந்துச்சு. ஆனா மஞ்சரி கொஞ்சம் ரொம்ப மோசமா பண்ணாங்க. அது எனக்கு தெரிஞ்ச மஞ்சரி ரொம்ப மோசம், ரொம்ப பயாஸ்டும் கூட. ஏன்னா அவங்க தேவைப்பட்ட இடத்துல நான் கேப்டன் அப்படிங்கிற பவர் யூஸ் பண்றாங்க, தேவையில்லாத இடங்கள்ல நான் மஞ்சரியா பேசுறேன், தளபதியா பேசுறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது எனக்கு பார்க்க ரொம்ப கேவலமா இருந்துச்சு. மேபி இதை சாட்டர்டே சண்டே சேதன் அட்ரஸ் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும், ரொம்ப பயாஸ்டா இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட நிறைய சண்டைகள் இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எபிசோட பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் கத்திட்டு இருந்தாங்க, நான் படைத்தளபதி அப்படின்னு மாதிரி போருக்கு போன மாதிரி கத்திக்கினே இருக்காங்க. அது ஒரு மாதிரி வெறுப்பாயிடுச்சு. ஸோ மொத்தத்தில் அப்படி இப்படின்னு அந்த 2 டாஸ்கை வச்சு ஆண்கள் அணி வெற்றி அறிவிச்சிட்டாங்க. வெற்றி அறிவிச்சா இங்கே பெரிய சிரிப்புனா அறிவிக்கிறாங்கப்பா. அறிவிச்சா முத்துக்குமார் என்ன பண்றாங்கன்னா பெண்கள் அணிக்கு போய் கை கொடுக்குறான். அப்போ மஞ்சள் வந்து கை கொடுக்குறாங்க, பக்கத்தில் இருக்க சாச்சனா கை கொடுக்குறாங்க, சைடில் உட்காந்துருந்த கூண் கிளவி இருக்குல்ல கை கொடுத்தா கை கொடுக்காம வணக்கம் போடுறாங்க. ஏன்னா தெரிஞ்ச விஷயம் தானே அந்த பவித்ரா பொறுத்த வரைக்கும் அது பவித்ரானே சொல்லிட்டு கிரிஞ்சுன்னு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கிரிஞ்சு கேரக்டரை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் பிடிக்காது. எப்படியே முத்துக்குமரன் பிடிக்கவே முத்துக்குமரன் என்ன சொன்னாலுமே அந்த கிரிஞ்சு அங்கிருந்து ஏதாவது ஒரு கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த வகையில் ஆண்கள் வெற்றி பெற்றுட்டாங்களா, முத்து கை கொடுத்து வந்து ஏத்துக்க முடியல, இவன் கை கொடுத்தா நான் கை கொடுக்கணுமாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலா பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஆண்கள் அணி கொண்டாடி தள்ளிட்டானு, கொண்டாட்டம் வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டானு, அவன் கிரீடத்தை இது பண்ணிட்டு மாத்தி வச்சுக்கிட்டு. இதுல பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா, ஆல்ரெடி உள்ள அறிவிச்சிருப்பாங்க. இந்த டாஸ்க் வந்து கடைசியில் ராஜா வந்து பதவி ஏற்கும் போது அவங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. யாருக்கு, நம்ம ஆனந்திக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பதவி ஏற்றோன்னே ஆனந்திக்கும் அருணுக்கும் அங்கே கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்துட்டே இருக்கும்போது சைடில் பார்த்தா இன்னொரு கல்யாணம் நடக்குது. ஏன்டா ரே அங்கடா சாமி இல்லாமல் பூசாரி இல்லாமல் தாலி தனியாக கட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எட்டி பார்த்தா நம்ம அவங்க பேர் என்ன தர்சிகாவும் விஷால் அங்கே ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டான்ஸ் ஆடுறதுலேருந்து எல்லாமே தனியாக ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ரைட்ரா
ஒரு 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 சீன் கிடச்சோன்னே அந்த சீனில் உங்களுக்கான ஆசைகளை நிறைவேற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மொத்தத்தில் அங்கே ஒரு கல்யாணத்தை பண்ணியாச்சு. இங்கே என்னன்னா அருண் வந்து ஒரு மாதிரி ஆனந்தியை தனியாக கூட்டு போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அண்ணே நீ இப்படி ஆடுறது சரியில்லை, பார்த்துக்கோ, வெளியே ஹார்லி வந்து பிரிஞ்சுட்டு போயிடாம நீ அநியாயம் பண்ற. ஆனந்தி வந்து என்னன்னு தெரியல, ஆனந்தியும் ஜாலியாக என்ஜாய் பண்றாங்க. சத்தியமா சொல்ல போனா ஒரு 7வது வாரம்ல 6 வாரம் ஆனந்தி வந்து ஆண்கள் மேல வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் மட்டும்தான் ஆண்கள் அணி மேல இம்மி அளவு கூட வன்மத்தை கக்காம ரொம்ப நீட்டா ஆண்கள் அணி கூட சேர்ந்து ரொம்ப ஜாலியா சுத்திட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பட் அடுத்த வாரமே மாறி அங்க போயிட்டு அவன் இப்படி அவன் அப்படின்னு சொல்லாம இருந்தீங்கன்னா நல்லது. இந்த பக்கம் பார்த்தா ஆளுக்கு ஒரு சேரை பிடிச்சிட்டாங்க, ஆளுக்கு ஒரு அரியணை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் அருணும் ஆனந்தியும், அந்த பக்கம் பார்த்தா விஷாலும் தர்சிகாவும். அப்போ தர்சிகாவுக்கு ஆசை இருக்கு, அதாவது டாஸ்க்ல பண்ணா சரி, டாஸ்க் ஓவர் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன, விஷால் கீழே சைடில் நடுவில் உட்காந்துருக்காரு, சைடில் வந்து தர்சிகா. லாஸ்ட் சீசன் எங்களுக்கு நைட் நிறைய கண்டென்ட் கிடைச்சிச்சு. ஆமாம், லாஸ்ட் சீசன் நிறைய கண்டென்ட் இருந்துச்சு. கெட்டிப்பிடி வைத்தியம், முத்த மருத்துவம் அப்படின்னு மாதிரி நிறைய பார்த்தோம், நிறைய நாங்கள் வீடியோ போட்டோம். இந்த சீசனில் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பார்த்து பண்ணுங்க, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமாம், தர்சிகா அக்கா வந்து அந்த கண்டென்ட்டுக்கு ஆசைப்படுறாங்களா என்னன்னு தெரில. பட் ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா பாவம் வீடியோ போடுற ஆட்கள் கொஞ்சம் பொழைச்சிப்பாங்க. பாவம் இந்த ஸ்னூப்பின்னு ஏதோ ஒரு பையன் கிடக்காம போல கண்டென்ட்லாம் போவோம் தவிச்சிட்டு இருக்கான். கொஞ்சம் எதாவது பார்த்து பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்கள் நல்லா கண்டென்ட் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுது, அதனால சொல்கிறேன். உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குங்க தர்சிகா, உங்கள் மேலே தனிப்பட்ட முறையில் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம். பட் இன்னொரு நம்பிக்கை தான் இல்லை, சனிக்கிழமை தூக்கி வெளியே போட்டுருவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மொத்தத்தில் முடிச்சாச்சு. இல்லை ராணா வந்து ஒரு சீன் பண்ணான். என்ன பண்ணான்னா, அதில் போய் உட்காந்து நான் ராணியும் மேலே ஏற்ற விரும்புகிறேன்னு சொல்லிட்டு சாச்சனா மேலே ஏற்றி எல்லாரும் சேர்ந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை சாச்சனாக்கு ஒரே தயக்கமா, வரணுமா கடைசி ஓகே இது வச்சா கிடச்சிச்சா, நமக்குலாம் இது கிடைக்கிறது பெருசுன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஏறியாச்சு. மொத்தத்தில் அங்கே சீனை முடிச்சாச்சு. இல்லை ஜாக்லின் ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாங்க. அங்கிட்டு போய் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு நான் தான் ஒற்றன், நான் வரவில்லை, எனக்கு வருத்தமாக. ஆமா, நீ ஒற்றனா இருந்து ஒரு நியூஸ் அங்கிட்டு போய் சொன்ன மாதிரி நான் பார்க்கலையப்பா. டாஸ்க் ஆரம்பிச்சா முத நாள் ஏதோ மத்தியானம் வரத்துக்கு இதை சின்னதாக தூது கொடுத்தேன். அதுக்கப்புறம் நீ எதுவுமே நியூஸ் கொடுக்கலையா? ஒற்றனா இருந்ததுல வருத்தமா இருந்தேன். இப்படி ஒற்றனா இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? அப்படியே சாச்சனா முதுகுல கட்டப்பா மாதிரி குத்தி அப்படி தூக்கி சைடில் போட்டு நீங்க ராணி பதவி எடுத்திருப்பீங்களா? புரியல. சும்மா ஒரு உருட்டை போட்டாச்சு. இங்கேயாவது பரவாயில்ல, அந்த உருட்டு. சிவா அங்கிட்டு போய் இன்னொரு உருட்டு போடுறாரு. ஆண்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஜாக்லின் தான் வந்து ஒற்றன்னு சொல்லிடலாமா, இல்ல வேணாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம், இல்ல அவங்களே கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அருண் ஒண்ணு கேட்கறான், நம்ம அணில யார் ஒற்றன் இருக்கா அப்படிங்கும்போது சிவகுமார் நடந்து வர உடனே சிவகுமாரை பார்த்து ரயான் சொல்றான், இந்த வர்றாருல இவர் தான் அப்படின்னு. அங்கேயும் சமாளிக்கார் சிவகுமார். ஒற்றனா என்ன சொல்றீங்க, நீங்களா என்ன பேசுறீங்க? ஐயா நீ ஒற்றன்னு டாஸ்க் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சானு நீ மாட்டிக்கின. ஆனா இப்போ ஒருத்திக்கு அவர் ஒற்றன் இல்லை அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றாரு. ரஞ்சித் அருண் ரயான் வச்சு கலாய்ச்சிட்டானு. ஐயா நீ ஒற்றன்னு எங்கிட்ட இருந்து நடிக்கிறதோட நீ தான் ஒற்றன்னு நாங்க கண்டுபிடிச்சோம் தெரியுமா, அதை கண்டுபிடிச்சோன்னு உனக்கு தெரியாம இருக்க நாங்க ஒண்ணு நடிச்சோம் தெரியுமா, அதுதான் பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சிவாவை போட்டு ஓட்டுன்னு ஓட்டி தள்ளிட்டானோ. மொத்தத்துல ஏதோ ஒன்று பண்ணி டாஸ்க்கை முடிச்சிட்டானு. தலைவலி கொடுக்குறானு ப்ரோ. என்ன டாஸ்க்கை கொடுத்தாலும் நமக்கு தலைவலியை மட்டும் தான் கொடுக்குறானு. நல்லபடியாக டாஸ்க் முடிஞ்சுட்டு நீங்கள் சொல்லுங்கப்பா, இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் ஆண்கள் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்களா பெண்கள்? ரெண்டு சைடுமே மிஸ்டேக்ஸ் இருந்துருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஆண்கள் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. பெண்களை பொறுத்தவரைக்கும் லாட்ஸ் ஆஃப் மிஸ்டேக், எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமாக மஞ்சரி அந்த அவங்க பேர் என்ன, நான் சாச்சனா, இவங்க 2 பேரால அந்த மொத்த பெண்களையும் அழிஞ்சிட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. முடிச்சு விட்டானு.